அப்போ தம்பி யாரோ அவருக்கு புதுசா இருக்கா? ஆமாண்ணே. வழிபோக்குல மீறி வரேண்ணே. ஏப்பா ஏதோ சாப்பிடாத வய மாதிரி தெரியுது, பட்னியா வரதமா? ஆமாண்ணே, விரதம்ண்ணே. சரி, தோட்டம் காட்டுல காய்கறிலாம் இருக்கு, ஓம்பாட்டுல போய் எதுவும் களவாண்டு விடாத. அப்படிலாம் கொடுக்க மாட்டேண்ணே, அப்படிலாம். சரி, வேற என்ன வரதமா? என்னப்பா? ஆமாண்ணே, விரதம் தானே. என்ன வரதம்? விரதம் இருக்குண்ணே. ஏன் நம்மளுக்கு சாமி சக்தியில விரதம் ஆகி போச்சுண்ணே. சரி, இப்ப நல்ல வயலா இருக்க, சாமி சக்தியில விரதமா இருக்கா? எதுவும் படம் கடை நடிக்க போற? என்னப்பா அப்படி இருக்க ஒரேதான்? ஆமாண்ணே, நாங்க 150 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேண்ணே. சரி, ஏப்பா வரதம் முருகனுக்கா இதுக்கு இருக்கா? குலதெய்வம் தானே. குலதெய்வம். சரி 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 சரி, படம் 150 நடிச்சிருக்க, என்ன ஒரு படம் கூட காணோம், என்ன படத்துல நடிச்சிருக்கா? நான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, குஜராத் அந்த படத்துல நடிச்சிருக்கேன். அப்படியே நல்லா கட்டிக்கா. ஏப்பா நாங்களும் பட வாய்ப்புல தானப்பா இருக்கேன், ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு வாங்கி கொடு. சரிண்ணே, நம்மளுக்கு டேரக்டர் கூட தெரிஞ்சவங்க தானே. அப்படியா? நானும் சென்னைக்கெல்லாம் போகணும்னு நினைச்சேனாப்பா, அதனால வாய்ப்பு இல்லாம இருக்குனால. நான் சென்னையில தானே இருக்கேன். அப்படி எந்த ஏரியாவுல? நான் ஒரு மூலையில ஒரு ஓரமா இருக்கிறேன். வடபழனியா? அதே ஒரு மூலையில ஒரு சென்னையில ஒரு ஓரமா இருக்கிறேன். சரி, எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கா? எங்கண்ணே, ஒரு மாசமா விரதமா இருக்கேன் நானு. சரி, காலையில 2 இளநீ சாப்பிடுவேன். அது காலைல புளிச்செண்ணி சாப்பிடுவேன். சரி, காலையில 2 இளநீ சாப்பிடுவேன். நைட்டு 2 இட்லி சாப்பிடுவேன். சரி, இளநீ எங்க போய் சாப்பிடுவா? என்ன உலகம் பூரா நம்மளுக்கு தானே சொந்தம். உலகம் பூரா பேச்சு வேற மாதிரி இருக்காப்பா. ஆமாண்ணே, உலகம் பூரா நம்மளுக்கு சொந்தம். அதனால எந்த மரத்துல எந்த தோட்டத்துல. சரி, இட்லி எங்க போய் சாப்பிடுவா? அதே அவ்வளவுதானே, இட்லி நம்மளுக்கு எல்லாம் ஹோட்டல் கடைக்கு தெரிஞ்சவங்க. சரி, அதனால போய் நான் எந்த ஹோட்டல்ல 2 இட்லி வாங்கி சாப்பிடுவேன். ஏப்பா நானு எங்க ஊர்ல உள்ளூர்ல இருக்கிற நாடகம்லாம் நான் நிறைய நடிச்சிருக்கேன், அதனால நிறைய டைரக்டர் தெரியும்ன்றா. எனக்கு ஒரு வாய்ப்பு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுப்பா. சரிண்ணே, வானே, சென்னைக்கு வானே. சரி, வந்தா எங்க பாக்குறது? அதே நான் வந்து ஒரே ஒரு மூலையில இருக்குன்னு சொன்னேன்ல. ஒரு மூலையில வடவள்ளின்றா இல்லாட்டி என்ன ஏதாச்சும் ஒரு இடத்த சொல்லப்பா. அதானே, ஒரு மூலையில ஒரு ஓரமா இருக்குண்ணே. சரி, வேற என்ன விசேஷம்? வேற அதானே, சென்னைக்கு நீங்க வாங்க. வாரேன். என்ன ஃபோன் நம்பர் தரவானே? ஃபோன் நம்பரா? ஆமாண்ணே. ஏப்பா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டானப்பா, என்ன ஒருத்தர் விடிய கால் தத்துக்கிருக்கேன், இன்னமும் போய் ஃபோன் நம்பர் கேட்டுக்கிருக்காப்பா. சரி, நான் தாரேன். சரிண்ணே, தாரேன்ற காய்ச்சி எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடு. சரிண்ணே, வானே வானே. சரிப்பா, வேற என்ன விஷயம்? ஏப்பா ஆளை பார்க்குறப்ப கூட காரு பங்களாலாம் இருக்க மாதிரி இருக்க. ஆமாண்ணே, நம்மளுக்கு காரு பங்களா நிறைய எஸ்டேட்லாம் இருக்குது. எஸ்டேட் இருக்கா? ஆமாண்ணே. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வச்சு வாங்கி கொடு. சரிண்ணே, வானே, வாங்கி தரேண்ணே. என்னைக்கு எதிர்பார்க்கலாம்? அதுக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க. சரி, ஃபோன் நம்பர் தாரேன். நல்ல வேலைத்தான் இருக்கா? ஏதோ எனக்கு ஒரு வேலை வச்சு வாங்கி கொடு, ஒரு நடிப்புக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடு. சரிண்ணே, வானே. ஏப்பா எத்தனை படத்துல நடிச்சிருக்கா? ஆமாண்ணே, ஒரு 150 படத்துல நடிச்சிருக்கேண்ணே. 150 படத்துல நடிச்சிருக்குன்ற. என்னென்ன மொழியில் நடிச்சிருக்கா? அது ஹிந்தி, குஜராத்து, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது. சரி, தமிழ்ல எத்தனை படம் நடிச்சிருக்கா? தமிழ்ல இப்பதானே நடிக்க போறேன் புதுசா. என்னப்பா டவுட்டா இருக்கு? ஏப்பா தமிழ்ல இன்ன வரைக்கும் நடிக்கலையா? இது வரைக்கும் நடிக்கல. இப்பதானே நம்ம புது டைரக்டர் ஒருத்தர். சரி, இதுக்கு முதல்ல நான் குண்டா இருந்தேன். சரி, குண்டா இருக்க. சரி, நீ குண்டா இருக்க, உனக்கு சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சு உனக்கு ஓம்புக்கு சேர்க்கணும், கொஞ்சம் உடம்ப குறைக்கணும்னு சொல்லி, அதனால இப்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால அதுக்கிட்ட அந்த ஒல்லியா நடந்துக்கிட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு. ஆமாண்ணே, விரதம் வாங்கியிருக்கேன். சரி, வேற என்ன? வந்து எங்க ஊருக்கு கூட வந்து சாப்பிட்டு போப்பா. எங்கிட்ட இருந்து வர நீப்பா? வீட்டு தெற்க இருந்து வரேன். தெற்க இருந்து வர வடக்காம போறேன். ஆமாண்ணே. சரி, வா நம்ம ஊருக்கு போய் நாங்க ஆளுகளை காமிக்கிறேன், சாப்பிட்டு அப்படியே உங்க ஊருக்கு போறியா? வண்டி எதுவும் வச்சிருக்கியா பேசுறத? இல்லண்ணே, நான் நடந்துதானே நடந்தேன். டவுட்டா இருக்கு. ஏப்பா நடிகர் என்று நடந்து போயிட்டு இருக்கியாப்பா? ஆமாண்ணே, எல்லாரும் நடப்புது நடதேன். நான் நடப்புது நாட்டிய நடராஜா நடனே. ஆமாண்ணே, டவுட்டா இருக்கு. சரி, யோசனை பண்ணி பார்ப்போம். என்ன, நான் குழந்தைனே, உலகத்துக்கே செல்ல பிள்ளைனே. அப்படியா? ஆமாண்ணே. என்னப்பா வண்டி வச்சு ஒரு பழசர் வச்சிருப்பேன் பார்த்தாக்கா, இனிமே குழந்தைன்ற நடிகர்ன்ற 150 படம் நடிச்சுக்கணும். நானும் ஒரு படத்துல கூட பார்க்கல, டைரக்டர் பூரா தெரியும்ன்ற. ஆமாண்ணே. ஆமாண்ணே.
சரி ஏதோ ஒரு வாய்ப்பு வாங்கி தருவேன் சென்னைக்கு வந்தா. நானே அதானே ஃபோன் நம்பர் கொடுனேன்ல. சரி ஃபோன் நம்பரை அந்த வந்து கடையில் எழுதி தரேன், சரிண்ணே. நீ வாங்கிக்கிட்டு. சரிண்ணே. ஏப்பா எதுவும் ஏமாத்தி போட மாட்டேல? இல்லைண்ணே ஏமாத்தலாம் பழக்கம் இல்லை நம்மளுக்கு. அப்படியா? அப்படி ஏமாத்தினா 150 வாரம் நடிக்க முடியாதுல்ல. அப்ப 150 வாடம் தெலுங்குல நடிச்சுட்டு நான் ஒரு நாள் கூட மூஞ்சி பார்க்கலையாப்பா. தமிழுக்கு நீ பெரிய நடிகர் போல. ரஜினிகாந்த் விஜயகாந்த் நெருக்கி நடிச்சிருக்கீங்க. அமுதா பச்சனை நம்ம தெரிஞ்சவருண்ணே. அப்படியா? அமுதா பச்சனை தெரிஞ்சவரா? அப்ப ஏதோ அவரை பார்த்து கொஞ்சம் நம்ம பார்த்து பேசலாம் ஒரு நாளைக்கு வந்தா. வானே பேசலாம். நான் தான் டேரக்டர் பூரா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்களா. சரி அப்போ நம்ம போய் பார்க்கணும்னாலே வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. அப்படின்டா? அண்ணே உனக்கு ஹிந்தி தெரியாதானே? ஹிந்தி நீ சொல்லுவில? நான் சொல்லுவேனே. அப்ப அவர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் பேச கத்து கொடுத்து ஏதோ அவரை பாக்குற மாதிரி ஐடியா பண்று. ஏப்பா விட்டு விவரமா பேசுறிய, ஹிந்தி லேசா பேசுவாப்பா. தெரியுமண்ணே. சொல்ல. துமாரா நாம் கேண்டா உன் பேர் என்னான்னு அர்த்தம்ண்ணே. சரி. மேரா பையா படா பையாண்டா அண்ணேன்னு அர்த்தம்ண்ணே. அது நல்லாத்தையும் சொல்றேன். வேற என்னது? சோட்டா பையன்டா சின்ன தம்பின்னு அர்த்தம்ண்ணே. சின்ன தம்பி. சரி. அம்மாவுக்கு வந்து மம்மின்னு அர்த்தம்ண்ணே. அப்பாவுக்கு வந்து பப்பான்னு அர்த்தம்ண்ணே. யாருக்கு? பப்பா. பப்பாண்டா? பப்பாண்டா அப்பான்னு அர்த்தம்ண்ணே. அப்பாண்டா பப்பாண்டா அர்த்தமா? சரி கும்பிட்டு விவரமா பேசுறிய. இப்போ நீ நடிச்சிருந்தாலும் நடிச்சிருப்ப. உன்னை நம்பி எந்த காரியம் இறங்கலாம்ண்ணே. சரி இருந்தாலும் ஒரு டவுட்டா இருக்கு. என்னண்ணே? வண்டி பலசரில்லைன்றி அதான் எனக்கு பயமா இருக்கப்பா. அதானே நான் தானே என்ன எல்லா பேரும் நடக்கிறாங்க. அவங்க ஊரை நடப்பது வெறும் நட. சரி நான் நடப்பது நாட்டிய நடராஜா நட இல்லையா. அதுக்கு விவரமாத்தே இருக்கு. சரி உன்னை நம்பி நான் நாளைக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். பார்த்துக்குருவோம். பாப்பமா. சரி வாரேன்.